காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது கணம்புள்ள நாயனாருடைய வரலாறு. இருளகற்றும் இறைப்பணி செய்து இறைப்பதம் பெற்ற சிவன் அடியவர். வடவெள்ளாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருப்புள்ளிருக்கு வேலூர் இவருடைய அவதார திருத்தலம். அந்த ஊரின் தலைவராக விளங்கியவர், பெரும் செல்வந்தர், சிவன் அடியவர். சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல மிகவும் விருப்பமான மனமுடையவர். நெற்றியிலே திருநீறு, நெஞ்சிலே இறைவனுடைய திருநாமம், இருளகற்றும் இறைப்பணி, இதை அவர் தொடர்ந்து செய்து வந்தவர். பெரும் தனவான், செல்வத்திற்கு அவருக்கு குறைவில்லை. இந்த செல்வத்தை கொண்டு அவர் தாம் செல்லும் அத்தனை சிவஸ்தலங்களுக்கும் விளக்கேற்றும் பணியை செய்து வந்தவர், இடைவிடாது செய்து வந்தவர். சிவன் அடியவர்களுக்கு என்று ஒரு சோதனை வைப்பார். வறுமை என்னும் ஆயுதத்தை கையில் எடுப்பார். கணம்புள்ள நாயனாருடைய வரலாற்றிலும் அதுதானே நடந்தது. சங்கரன் என்ன செய்தார்? கணம்புள்ள நாயனாருக்கு வறுமையை மெல்ல கொடுத்தார். அதிகமாக இல்லை, முதலில் சிறிதளவு கொடுத்தார். நிலங்களை எல்லாம் விற்றார் கணம்புள்ள நாயனார். அந்த செல்வத்தை கொண்டு அகல் விளக்குகள் வாங்கி நெய் ஊற்றி விளக்கேற்றி இறைப்பணியை தொடர்ந்தார். மீண்டும் அதிகமானது வறுமை. சொந்த ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார் கணம்புள்ள நாயனார். இருக்கும் அத்தனை செல்வங்களையும், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவர் விற்றுவிட்டார். வீட்டையும் விற்றுவிட்டார். தில்லை சிதம்பரத்துக்கு வந்துவிட்டார். ஆனால் இங்கும் அவருடைய வறுமை தொடர்ந்ததே. இறைவன் திருவிளையாடல் இங்கும் அல்லவா நிகழ்ந்தது. வறுமை விடவில்லையே. திருப்புள்ளிருக்கு வேலூரை விட்டு தில்லை வந்தும் இந்த தொல்லை விடவில்லையே அவருக்கு, வறுமை என்னும் தொல்லை. என்ன செய்தார்? கை கட்டி அவர் சேவகம் செய்ததில்லை எங்கும். உழைத்தாவது இந்த இறைப்பணியை தொடர்வோமே என்று முடிவு செய்தார். கணம்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை புல்லை அவர் வயல்வெளிகளில் சென்று அறுப்பார். அதை கட்டி எடுத்து கொண்டு போயிட்டு கடைகளில் விற்று விடுவார். விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை கொண்டு இறைவனுக்கு இந்த இறைப்பணியை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். ஆனால் அதிலும் சோதனை பாருங்கள். ஒரு நாள் கணம்புல் விற்கவில்லை, யாரும் வாங்க முன்வரவில்லை. என்ன செய்வார் இவர்? இவருடைய ஒரு கொள்கை என்னவென்றால், என்னுடைய உயிர் உள்ளவரை இறைவனுடைய சிவஸ்தலமான இந்த திருப்புலிச்சுவரத்தில் தில்லையில் அமைந்திருக்கிறது இவ்வூர், இங்கே நான் விளக்கேற்றுவேன் என்பது அவருடைய சங்கல்பம். இதிலே ஒரு இடையூறு நேர்ந்து விட்டதே. என்ன செய்வார் கணம்புள்ளர்? அந்த கணம்புள்ளையே கொண்டு திரித்து விளக்கேற்றி பார்க்கிறார். யாமம்னு சொல்லுவோம் இல்லையா, இரவு முழுவதும் நின்று எரியக்கூடிய விளக்குகளை அவர் ஏற்றுவார், நெய்யை ஊற்றி. ஆனால் இப்பொழுது என்ன செய்வது? புல் விற்கவில்லை அல்லவா, அந்த கணம்புள்ளையை திரித்து விளக்கேற்றுகிறார். ஆனால் அது அணைந்து விட்டதே, பொசுங்கி விட்டதல்லவா, நெருப்பிற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தளர்ந்துதான் போனார் கணம்புள்ள நாயனார். ஆனால் என்ன செய்கிறார் அடுத்த நொடி பாருங்க, கணம்புல் இல்லாம போனா என்ன, என்னுடைய தலைமுடி இருக்கு இல்லையா, இதை எடுத்தாவது நான் சங்கரனுக்கு விளக்கேற்றுவேன், இந்த திருப்புலிச்சுரம் கோயிலில் நான் இருளகற்றும் பணியை தொடர்ந்து செய்வேன் என்ற அவருடைய திட மனது என்ன செய்கிறது? தம்முடைய தலைமுடியை பிடுங்கி அதை திரியாக திரித்து அகல் விளக்கிலிட்டு ஏற்றுகிறார். பார்த்து சும்மா இருப்பாரா ஐயன்? காட்சி கொடுக்கிறார் ரிஷப வாகனத்தில். உம்முடைய இந்த இறைப்பணிக்கு எம்முடைய பரிசு என்ன? கைலாய பதம், அதை உமக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை உரைக்கிறாரு. கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன்னு சுந்தர திருத்தொண்ட தகையில் அற்புதமாயவரை சிறப்பிச்சு பாடுறாரு. கணம்புல் இல்லாவிட்டாலும் என் தலைமுடியை கொண்டாவது இறைப்பணியை தொடருவேன் என்ற இவருடைய இருளகற்றும் பணிக்கு இறைவன் கொடுத்த பரிசு கைலாய பதம். நாமும் தொழலாமே அவருடைய பதத்தை, வணங்கி சிவன் அருள் பெறலாமே. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.